இப்போ நம்ம பாருங்கள் முன்கழுத்தம் தைக்க போகிறோம். கரெக்டாக வச்ச லைனிங்கை ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எட்ஜில் வச்சு நான் தையல் போடுறேன். நம்ம எப்போவுமே எம்ப்ராய்டிங் கழுத்தோ இல்லை ஆரி ஒர்க்கோ தைக்கும் போது ராவாக தான் நம்ம லைனிங்கை கட் பண்ணிக்கணும். இது எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நெக்கை திருப்பிட்டேன் கட் பண்ணி. இப்போது மேலே பதிய தையல் ஒன்று போட்டுடுறேன். இப்போ கழுத்து திருப்பியாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஒரு பதிய தையல் போட போகிறோம். இப்போது ஃபுல்லாகவே மூட்டி எடுத்துடலாம். நம்ம எம்ப்ராய்டிங் நெக்கு இல்லை ஆரியோ ஒர்க் நெக் இருந்தால் ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு பார்ட் ரெடி பண்ணிட்டு பின்னால் தான் இன்னொரு பார்ட் ரெடி பண்ணணும். அப்போ தான் நெக்கு ஒரே ஈவனாக வரும், முன்ன பின்ன வராது. பாருங்கள், இப்போ காமிக்கிற மார்க் பண்ணி இதை அப்படியே மேலே வச்சு கரெக்டாக நெக்குக்கு 1/4 இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இப்போது கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்கு நம்ம மார்க் பண்ணி தைக்கும் போது நெக்கில் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் அந்த பக்கம் வச்சு இது மேலே எப்படி மூட்டன்னு பார்க்குறேன். மாற்றி மூட்டக்கூடாது, மாற்றி மூட்டிட்டோன்னா திருப்பி பிரிக்கிற மாதிரி வந்துடும். இதை மட்டும் கவனமாக வச்சு தைக்கணும். இப்போது அப்படியே உள்ட்டா வச்சு சீதை திருப்ப போகிறோம். இப்போ தையல் போட்டுடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா இடமே சின்னதாக கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் திருப்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் பதிய தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நெக்கை நம்ம அடித்து திருப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ப்ராப்ளம் நெக்கில் வராது. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், வச்சு காமிக்கிறேன். ஒரே அளவாக வந்திருக்கு இல்லைங்களா, எந்த ஒரு மாற்றமும் வரல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.